என்னோடய மாடி தோட்டம் ஆரம்பித்து இந்த 8 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோவக்காய் க்ரோ பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஃபர்ஸ்ட் அறுவடையே சூப்பராக ஒரு 10 காய் காய்ச்சிருக்கும். நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ, ஒரு தொகையில் யாருக்கையாவது யூஸ் ஆகும் பார்த்தீங்களா அந்த கோவக்காய். பட் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கு. ஒரு 10 கரெக்டாக ஒரு 10 தான் காய்ச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பூ நிறையவே விட்டுருக்கு. பட் ப்ராப்பர் பாலினேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி காய்க்க முடியும். அண்ட் பாவக்காவும் ஒரு 4லேருந்து 5 பாவக்காய் நான் பறிச்சிருப்பேன். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். இந்த வாட்டி இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். இந்த க்ரோ பண்ணி சொல்லுவேன். இதனால் நிறைய வாட்டி இது எதுவுமே நான் வந்து விதையை போட்டு வளர்த்ததும் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக கம்போஸ்ட்லேருந்து வளர்ந்த பாவக்காய் தான். எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 கோவக்காய் பறிச்சேன். மிச்சம் எல்லாமே பிஞ்சாக இருக்கனால அது எல்லாமே அப்படியே விட்டாச்சு. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ கொஞ்சம் பார்த்துட்டோன்னா நம்ம மாடிக்கு தினமும் பராமரிக்கிறதுக்காக ஒரு ஆண்டி வருவாங்க. ஆண்டிகிட்ட சொல்லியிருக்கேன் மொத்தம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன வேலை இருக்கோ கொஞ்சம் இது எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது நான் ஊரில் இருப்பேன். ஸோ இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்தா மட்டும்தான் நம்ம ஊர்லேருந்து வரும்போது திரும்பி கொஞ்சம் ஹெல்த்தியாக நமக்கு இருக்கும். அதனால் அவங்கள கூப்பிட்டுட்டு நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போயும் ப்ராப்பர் இப்போது சம்மர் இருக்கிறதுனால ஃபுல்லாக செம்ம வெயில் அடிக்குது சென்னையிலலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய காஞ்ச இலையெல்லாம் எடுத்து மல்ச்சு மாதிரி எல்லா செடியிலையும் நான் போட்டு வச்சிட்டேன். சரி எங்கெங்கே பூச்சி ஏதாவது பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த தர்பூசணி எடுத்து பார்த்தா அவ்வளோ பூச்சி பிடிச்சிருக்குங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையெல்லாம் பிடுங்கி விட்டேன். ஏன்னா பூச்சி பிடிச்சிக்கும் தெரிஞ்சு போச்சு, எதுக்கு அதை விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் பிடுங்கி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலே வந்து இந்த ட்ராயிங் வரைஞ்ச மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இலை பெயின்கள் வந்து நிறையவே இருந்திருக்கும். இந்த கருப்பு கலரில் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த எல்லோ கலரில் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை இருந்தால் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த இலையை பிடிங்கிடுங்க. எனக்கு சத்தியமாக இப்போ எனக்கு பொறுமை இல்லை. அது நான் என்ன பண்ணிட்டேன், நிறையவே வந்து அந்த தர்பூசணியில் இருக்கிற இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் எடுத்தாச்சு. பட் பார்க்கலாம் அந்த தர்பூசணிலேருந்து ஒரு காயாவது பறிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு கத்திரியில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கத்திரியில் பிடிக்கும், சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பூச்சி பிடிக்கும். அதனால் அது குட்டி குட்டியாக தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, க்ரோ ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த கத்திரி செடியை. அதுக்குள்ளேயும் பூச்சியை வர ஆரம்பிச்சு. ஸோ அது எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பராக நீம் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். ஸோ நான் அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல என்னால் வந்து, ஏன்னா தனியாக நான் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கிருணி பழம் காய் விட ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயும் இது கிருணி பழம் வருமா இல்லை அணிலுக்கு வந்து பிரசாதமாக சுவாக ஆகிடுமான்னு தெரியாது. பட் 2லேருந்து 3 இருந்துச்சு. அங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொச்சன்னு பூச்சி, இந்த பூக்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அது எல்லாமே அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஏன்னா அது வச்சோன்னா மொத்த செடியும் சாப்பிட்ருங்க. அதனால் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்களா எவ்வளோ பூச்சி இருக்குது அதெல்லாம் எடுத்து. இந்த பேக்கில் இருக்க செடி மட்டும் நான் வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இந்த பப்பாளியும் வாழை மரமும் எனக்கு ஆட்டிட்டுருங்க. நான் நீ வந்தாவா வராட்டி போன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கிறதே இல்லை. ஃபுல்லாக சுற்றி புல்லெல்லாம் இருந்துச்சு. அந்த புல்லெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்து விட்டு பார்த்தா இந்த வாழை மரம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு பின்னாடி கத்திரி செடி ஒன்று, இந்த பக்கம் பப்பாளி. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.